கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மாதிரி வாழ்வை நாம் கற்று வாழ இயேசு குருவனுடைய மேல் அங்கியை உடையை கழட்டிவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டினார். இது அடிமையின் வஸ்திரம். இது ஒரு தாழ்ச்சியை குறிக்கிறது. இன்று எத்தனையோ மனிதர்கள் பதவியை வைத்து, அதிகாரத்தை வைத்து, பணத்தை வைத்து, பட்டங்களை வைத்து, உடைகளை வைத்து, சில அடையாளங்களை வைத்து பெருமை கொள்கிறார்கள். இந்நேரத்திலே இதிலெல்லாம் நாம் பெருமை கொள்ளாமல் இயேசுனுடைய மாதிரியை நம்முடைய வாழ்விலே கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நாம் மனதிலே வைத்து இயேசு நமக்கு காட்டிய அந்த தாட்சியை வேறு எதிலும் நாம் பெருமை கொள்ளாமல் நம்முடைய எளிமையான வாழ்விலும் தாழ்ச்சியான வாழ்விலும் நம்முடைய நல்ல பணிகளிலும் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இயேசு ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். இந்த பாதங்களை கழுவும் போது பேதுரு சொல்லுகிறார், என் பாதங்களை கழுவ ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். இயேசு சொன்னார், நான் உன்னை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. இயேசுனுடைய பணி என்பது, மாதிரி என்பது பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்கு தன்னை கையளிக்கவும் வந்தார் என்று நாம் அறிகிறோம். இந்நேரத்தில் சீடர்களுடைய பாதங்களை கழுவினது போல இயேசுவனுடைய திரு உடலாலும் திரு இரத்தத்தாலும் நாம் கழுவப்பட வேண்டும். நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வும் நம்முடைய பணிகளும் செயல்களும் தொண்டுகள் எல்லாம் தூய்மை உள்ளதாக இருக்க வேண்டும். இப்படி தூய்மை உள்ளதாக மாறும் பொழுது நாம் அவரோடு பங்கு கொள்கிறோம். அவர் நம்மோடு செயல்படுகிறார். இதை நாம் அறிவோம். ஆகவே இயேசுவினுடைய மாதிரி வாழ்வை நாம் அறிந்து கற்றுக்கொண்டு அந்த மாதிரி வாழ்வை நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்விலும் நம்முடைய செயலிலும் மாதிரியாக வாழ்ந்து காட்ட இந்நேரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்மை அழைக்கிறது. இந்த வாழ்வுக்கு நாம் கடந்து செல்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கழுவாவிடில்